ஒரு ராஜா அவர் கோட்டையை விட்டு வெளியே வாக்கிங் வந்தார். அப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவரோட கால்ல ஒரு கல்லு குத்தி அவருக்கு ரொம்பவே வலிச்சிருக்கு. வலி தாங்க முடியாத அவரு ரொம்பவே டென்ஷன் ஆகி ஒரு ஆர்டரை போட்டாரு. அதாவது என்னன்னா, அவரோட கோட்டையில இருந்து அவரோட கிங்டமோட பார்டர் வரைக்குமே ஃபுல்லா லெதர் கார்பெட்டால கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு. யோசிச்சு பாருங்களேன், நம்ம வீட்டுக்குள்ள ஒரு கார்பெட்ல நடக்கிறோம்னா பரவாயில்ல, ரோடுக்கு போயே நம்ம அதே கார்பெட்ல நடக்கிறோம்னா எப்படி இருக்கும்? இந்த ஒரு விஷயத்த பண்றதுக்காக ரொம்பவே செலவாச்சு. அதே சமயம் இந்த வேலை கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதுனால பல பேர் இந்த வேலையை செய்யும்போது உயிரிழக்கவும் செஞ்சாங்க. இது எல்லாமே தாண்டி இந்த ஒரு விஷயத்த முடிச்சாங்க. இப்போ அந்த ராஜாவோட கோட்டையில இருந்து கோட்டையோட எல்லை வரைக்கும் ஃபுல்லாவே கார்பெட், அதாவது லெதர் கார்பெட்டால மூடப்பட்டிருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ராஜா கோட்டையை விட்டு வெளியே வந்தாலும் ரொம்பவே நிம்மதியா நடக்க ஆரம்பிச்சாரு. ரொம்பவே கம்ஃபர்டாவும் ஒரு ஃபீல் பண்ணாரு. ஆனா அன்னைக்கு ஒரு நாள் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவரு இன்னொரு நாடுக்கு கெஸ்டா போக வேண்டிய நிலைமை வந்துச்சு. அப்போ அவரு அவரோட கோட்டையோட எல்லையை தாண்டணும்ல. அவரோட நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு குதிரையிலே போயிட்டாருன்னு கூட வச்சுக்கோங்களேன். அந்த நாட்டுல அவர் கீழே இறங்கும் போது அவர் நார்மலா இருக்கிற தரையில கால் வைக்கும் போது அவரோட கால் ரொம்பவே வலிச்சிருக்கு. கிட்டத்தட்ட முள் தரையில கால் வைக்கிற மாதிரி அவருக்கு வலிச்சிருக்கு. அதை பார்த்து அந்த நாட்டு மக்கள் இவரை ரொம்பவே காமெடியாவே பார்த்திருக்காங்க. அந்த நாட்டோட மக்கள் மட்டும் இல்ல, அந்த நாட்டோட ராஜா கூட இவரை பார்த்து ரொம்பவே சிரிச்சிருக்காரு. அப்போ இவர் ரொம்பவே கோவப்பட்டு, ஏன் என் நாட்டுல இருக்கிற மாதிரி நீ உன் நாட்டை ஃபுல்லாவே லெதர் கார்பெட்டால மூடி இருக்கலாம்ல அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ இந்த நாட்டோட ராஜா என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, உன்னுடைய கால்ல கல்லு குத்துச்சுன்னா நீ தான் உன் காலுக்கு லெதர் ஷூ வாங்கி போட்டுக்கணும்னு சொல்லியிருக்காரு. சரி, இந்த கதையை கேட்ட பிறகு ஒருத்தருக்கு ஒரு மாறல் தோணும். அது என்ன மாறல்ன்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்க.